என்ன நடந்தாலும் சரி இந்த அரசியலோட ஆழத்தை பார்க்காம நான் விட மாட்டேன்டா. நாளைக்கு போறேன் பாரா மீட்டிங்கு. எங்கள் தலைவன் வண்டு முருகன் அண்ணன், கருமை நிற கண்ணன், பேச்சிலே மன்னன், சிந்தனை சிற்பி, சைனடி குப்பி, செயல் சிங்கம், பிரச்சார பீரங்கி. ஒரு வாரமானாலும் எதிரிகளை நேருக்கு நேராக சந்திக்கக்கூடிய போர்க்குணம் கொண்ட போர்வாள் என்று போற்றப்படும் எங்களுடைய வட்ட செயலாளர் வண்டு முருகன் அவர்களை இப்பொழுது உங்கள் முன்னே வீர உரையாற்ற வருமாறு அழைத்து உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வாங்க வாங்க, வர்றேங்க. சரி போங்க. என்ன வாங்கங்கிறீங்க போங்கங்கிறீங்க? முகத்தை பார்க்காம வாங்கன்னு சொன்னேன், பார்த்ததுக்கு அப்புறம் போங்கன்னு சொல்ல தோணுது. கள்ளத்தனம் செய்யும் காதகன் கருணாநிதி, சதிகாரன் கருணாநிதி, கொடுஞ் சனிகாரன் கருணாநிதி. அண்ணா, கலைஞர் கருணாநிதி ஐயாவுக்கு கும்பிடு போடுவது தப்பு இல்லண்ணே, ஒருத்தர் காலில் விழுறதுதானே தப்பு. பொன்னான தமிழ்நாட்டை மண்ணோடு புதைத்திட்ட காரணம் கருணாநிதி, அண்ணாவின் புகழுக்கு கலங்கத்தை விளைத்திட்ட கருணாகம் கருணாநிதி, சண்டாளன் கருணாநிதி, கொடுஞ் சதிகாரன் கருணாநிதி. யாரை பற்றி யார் பேசு? கலைஞரை பற்றி பாட்டா போடுற சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி தெருத்தரவா பேச விடுறேன். இப்பவே ஹிட் ஆயிருச்சடா. காலில் போய் விழுவாங்க. அதை விட 5 முறை முதலமைச்சரா இருந்தவர், எனக்கும் அவருக்கும், அவர் பெரிய மனிதர், ஒரு கட்சியினுடைய தொண்டை. சித்தாந்த ரீதியில் எங்களுடைய கட்சிக்கு நிறைய வித்தியாசங்கள் இருந்தாலும் தமிழகத்திற்கு அவர் செய்திருக்கக்கூடிய பணிக்காக ஒரு சாதாரண ஒரு விவசாயி மகனாக இருக்கக்கூடிய அண்ணாமலை போய் அவருடைய மெமோரியல்ல ஒரு கும்பிடு போட்டு வரணும்னு நினைச்சா அதை பெருமையா தானே பார்க்கிறேன், நான் அதை சிறுமையா பார்க்கல. நீ மானமுள்ள 1000 பேரோடு சண்டை போட்டு விடலாம், மானங்கட்ட ஒருத்தனோடு சண்டையே போட முடியாது என்று எங்கெங்க அந்த மட போய் பேசுறானோ அவனுக்கு அடுத்த நாள் கூட்டம் இவர் பேசுவார் போடு. வீட்டுல ஒரு அழகான சம்சாரம் இருக்கும் போது வெளியில ஒரு 50 வயசுல ஒரு அம்மா புடிச்சிட்டீங்களாமே, இது உனக்கு தெரிஞ்சு போச்சா? அடே, லவ்ஸுக்கு வயசு வித்தியாசமே கிடையாது, எந்த வயசுலயும் லவ்ஸ் வரலாம். சீமான் அவர்களுக்கு எதுவுமே தெரியாது. சாட்டை துறைமுருகன் என்ன சொல்றாரோ அதை அவர் அப்படியே சொல்வாரு. இன்னைக்கு வரும் ஐபிஎஸ் அவர்கள் எந்த ஜாதின்னு கூட சீமானுக்கு தெரியாதான். சாட்டை சொன்னாராம், சோ அதை அப்படியே சொன்னாராம். எதுக்கு படிச்சா எதுக்கு வந்தா அந்த வேலை. இப்ப இந்த அதிகாரம் மேலிடம் சொல்லிருச்சு, எதிரா அவங்க மேலிடம், பல மேலிடம் கீழிடமா இருக்குடா. போய் பீச்சில் போய். ஓகே சீமான் அவர்களே, நான் தமிழ் பொண்ணே கிடையாது அப்படின்னு சொல்லி உங்க கட்சிக்காரங்க எல்லாம் சொன்னாங்களே, நான் தமிழ் பொண்ணா இல்லையான்னு கூட உங்களுக்கு தெரியாதா? தெரிஞ்சோ தெரியாத மாதிரி சும்மாவே இருந்தீங்க. எனக்கு 4 புருஷன் சொல்லி ஒரு அபாண்டமான பொய்ய சொன்னாங்களே, எனக்கு திருமணமே ஆகலை அப்படின்னு உங்களுக்கு தெரியாதா? தெரிஞ்சோ தெரியாத மாதிரி சும்மாவே இருந்தீங்க. இப்படி எதுவுமே தெரியாம தான் நீங்க தமிழ்நாட்டில் கட்சி நடத்திட்டு இருக்கிறீங்களா? ஓகே, போன வருஷம் நான் உங்க மேல கம்ப்ளைண்ட் கொடுத்தேன் இல்லையா கமிஷன் ஆஃபீஸில், அது எதுக்கு கொடுத்தனாவது உங்களுக்கு தெரியுமா? நீங்க வந்தீங்க இல்லையா, மாசம் நான் உன்னோட செலவுக்கு 50,000 ரூபாய் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுட்டு உங்க பாட்டுக்கு மரியாதையா போயிருந்தீங்கன்னா பிரச்சனையே இருந்திருக்காதுல்ல. என்னடி பேச்சு பேசுற? இப்ப மட்டும் நான் மந்திரி பொண்டாட்டி மாதிரி சொகுசா தானே இருக்கிற? என்கிட்ட வீடியோஸ் எல்லாம் வாங்கிட்டு இருந்தீங்களே, அதெல்லாம் உங்களுக்கு மறந்து போச்சா? உலகத்துல எந்த பெண்ணு கன்னியானாலும் உடனே குரல் கொடுத்துறீங்களே, எங்களெல்லாம் பார்த்தா உங்களுக்கு பெண்கள் மாதிரி தெரியலையா? இன்னைக்கு உங்க தம்பி ஏதோ ஒரு கேடுகட்ட வேலையை பண்ணிக்கிறானே, உடனே அவனை கட்சி விட்டு நீக்கிட்டீங்களே. மதுரை செல்வம் என்ன செய்வான் சார் பண்ணீங்க? சிறந்த கருத்துக்களை, தர்க்கவாதங்களை எடுத்து வைத்து உரையாற்றினார். பெண் பாவம் பொல்லாத சீமன் அவர்களே. தப்பா எடுத்துக்கிறாதீங்க, எங்க அம்மா சாகும்போது அல்வா கட்டிச்சு, நான் வாங்கிட்டு வரதுக்குள்ள செத்து போச்சு. அதனால நான் எந்த தாய் குளம் கேட்டாலும் அல்வா வாங்கி கொடுத்துருவேன். இன்னைக்கு உங்க கட்சியில ஏன் தெரியுமா இப்படி எல்லாம் தப்பு தப்பா ஆயிட்டு இருக்குது? யாரெல்லாம் என்னை பத்தி அபாண்டமா தப்பு தப்பா பேசினாங்களோ அவங்க எல்லாம் உங்ககிட்ட அசிங்கப்பட்டு இருக்காங்க. ஏய், நாங்க பிசுரும்பா அப்புறம் உசுரும்பா, அது உனக்கு என்ன மசுருக்கு பிரச்சனை? உனக்கு என்ன பிரச்சனை? காளியம்மா என்னை பத்தி தப்பா பேசுச்சு, அதுக்கு தான் பிசுறு மசுருன்னு தான் உங்ககிட்ட வாங்குச்சு. நெக்ஸ்ட் சாட்டை தம்பி, இப்படி ஒருத்தரா உங்ககிட்ட தப்பு தப்பா போயிட்டு இருக்கு.
உனக்கும் அந்த ரவிவர்மாக்கும் எத்தனை நாளா பழக்கம்? நம்ம ஊர்ல சாராய கடை எப்ப திறந்தாங்களோ அப்ப இருந்தே 2 பேருக்கு பழக்கமுங்க. வேற யாரும் நாங்க யாரும் பேசவே மாட்டோம். சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி போல 5-6 பேரை நானே தயார் பண்ணி விடுவேன். ஜாகிரதை. நீர் வழிந்து ஓடுகிற காவாய்கள், தாரைகள், அரிப்பு ஏற்படுது என்று இருபுறமும் கான்கிரீட் சுவர்கள், சிமெண்ட் செங்கலை வைத்து, கற்களை வைத்து கட்டி எழுப்புவதை உலகத்தில் எந்த நாட்டில், எந்த நாட்டு அறிஞர் நீர் மேலாண்மையில் இது செஞ்சிருக்கான் பார்த்திருக்க? உன் முன்னோர்கள் அப்படிதான் செஞ்சானா? கரை அரிக்கிறது, மண்ணை அரித்து கொண்டு நீர் ஓடுகிறது என்றால் தடுப்பதற்கு இருக்கிற ஒரே வழி கரை நடுக, மரம் நடுக. இது அடிப்படை அறிவு. நேற்றுக்கு தளபதி அவர்கள் பேண்ட் போட்டு போனாராம். அது ஒரு விமர்சனம். பேண்ட் போட்டுன்னு போனா அவனுக்குன்னா வேட்டி கட்டின்னு போனா அவனுக்கு நடா. அதை பத்தி எங்க நான் கவலைப்பட வேண்டியது நாங்க தானே. அவர் எந்த ட்ரெஸ் போட்டாலும் ராஜா மாறிக்கிறார். நாங்கள் ஏற்றுக்கொள்வோம். ஒண்ணு இல்ல, நீ எவ்வளவு பெரிய அறிவார்ந்த நாட்டுல வாழ்றாயின்னு மட்டும் பாரு. இந்த இடத்துல என்ன எழுதிருக்கு பாரு, நடைபாதை நடப்பதற்கு. நடைபாதை நடப்பதற்கு என்று கூட தெரியாத அடிப்படை அறிவில்லாத மக்களாக இந்த சமூகத்தை உருவாக்கி அடங்கொத்த போட எல்லாமே உனக்கு பிரச்சனை. நீ ஆடியோ வெளியிடு, உட்கார்ந்து நீ ஐபிஎஸ் படிச்சுட்டு வர்றது, எஸ்பி, ஏசி, டிசிஆர் எதுக்கு? சீமா யார்கிட்ட என்ன பேசுறான், எங்க ஏச்சியை துப்புறான், எங்க இறங்கி ஓரத்துல நின்று ஒண்ணு கடிக்கிறான். உன் வேலை மயிராடாது, மயிராடா. எங்களுக்கும் பேச தெரியும். மைக்கச்சா இது ஒண்ணு பேசிருந்தா வாங்க மாட்டீங்க. திடீர்னு இந்த வெண்ணைகளுக்கு காளியம்மா மேல அப்படியே பாசம். ஏன்டா புடுங்கியல அவ போட்டிட்டால மயிலாடுதுறையில போய் நின்று இந்த எழுதி காளியம்மா காளியம்மான்னு வேலை செஞ்சு ஜெயிக்க வச்சிருக்க வேண்டியதானே? உனக்கெல்லாம் பேசவே தெரியல. நீனும் தான் பேசி பார்த்த. 15 வருஷமா ஒரு பொம்பளை விட்டு பேசி பார்த்த. நீங்க பெரிய ஆளுண்ணே. உனக்கு தெரியுது, நம்ம ஊர் ஜனங்களுக்கு தெரியலையே. இதெல்லாம் நீ போய் சொல்லணும்டா. ஆம்பளைங்க கிட்ட சொல்லணுங்கிறது முக்கியம் இல்ல, நம்ம ஊர் பொம்பளைங்க கிட்ட போய் சொல்லு. அம்மா, அக்கா, தங்கச்சி, அழகராஜன் ஒரு கெட்டிக்காரரு, பெண்ட் எடுக்கிறதுல, வீல் நிமித்துறது ஒரு வல்லவரு, அவர் ஒரு நல்லவரு, இப்படி எல்லாம் போய் சொல்லணும். அதுக்கப்புறம் தான் ஃபேன் ஃபாலோவிங் அதிகமாயிடுச்சு. கேர்ள்ஸ் ரொம்ப ஃபாலோ பண்றாங்க. வெட்டு குத்து நடந்து போயிரு. முடிய சிறச்ச கரடி மாதிரி ஒரு மூஞ்சியை வச்சுக்கிட்டு அழக பத்தி பேசுற நீ மானங்கட்ட நாய். சீ, ஊருக்கு இடத்தில் பிள்ளையார் கோயில் ஆண்டு என்பார்களே, அதை போல எங்கள் தளபதியை பற்றி பேசினால் இனிமேல் போட்டு எங்கள் லைனே வேற மாதிரி இருக்கும். நாங்கெல்லாம் பதில் சொல்ல மாட்டோம். நானும் நாஞ்சில் சம்பத்தோ பேச மாட்டோம். என்கிட்ட ஒரு 2-3 பேர் இருக்கிறாங்க. சிவாஜி கிருஷ்ணமூர்த்தின்னு ஒரு ஆள் இருக்கார். என் மேல ஒரு வழக்க போடு, ஓடு வா. என் செல்போன் எடுத்து பாரு, உங்களை கோத்தாங்கம்மான்னு பேசினதான் இருக்கும். எடுத்தோன்னா பாரு. புரட்சி எப்போதும் வெல்லும், நமது பற்றி அதை சொல்லும் நாம் தமிழர்.